இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ காரக்குழம்பு அப்படி வைக்கணுன்னா நம்மளுக்கு நிறைய காய்கறிலாம் தேவை. இப்போ வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, வெங்காயம் தக்காளி மட்டும் ஒரு 2 இருந்துச்சு அப்படின்னா இந்த புளிக்குழம்பு செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய பூண்டு போடும்போது அது மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன், உளுந்து, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வெந்தயமும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அது கிள்ளி போட்டுட்டு தோல் உரித்த பூண்டு கொஞ்சம் நிறையா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு இல்லை அப்படின்னாலும் இருக்கிற பூண்டை இடித்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை கிண்டினீங்க அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டு நல்லா பூண்டோட வாசனைலாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் அதை தோல் உரித்து நல்லா அதை குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா செந்நிறமாற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எப்போவுமே வெங்காயம் அந்த மாதிரி நல்லா செந்நிறமாற வரைக்கும் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பொடி பொடியாக நறுக்குன தக்காளியும் போட்டு அதையும் அதோடு சேர்த்து நல்லா கிண்டுங்க. தக்காளியோட பச்சை ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். தக்காளியோட 1 ஸ்பூன் உப்பு, அதாவது குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தை நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். நாங்கள் கல் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை ஊற வச்சு அதை வடிகட்டி ஊற்றிருக்கோம். போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கணும். வதங்கினதும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா புளி போடும்போது அது அதோடு சேர்ந்து டேலி ஆகிடும், அதனால் போட்டிருக்கோம். போட்டுட்டு நல்லா அதை வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருப்போம். ஊற வச்ச புளியை நல்லா கையில் வடிகட்டிக்கோங்க. இல்லை வடிகட்டி கூட ஒரு சிலர் வச்சு அதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். போட்டு நல்லா அந்த புளியை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சி போடாமல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது இல்லை எனக்கு காரமாக சாப்பிட்றதுக்கு முடியாது, வயிற்றில் பிடிச்சிக்கும் அப்படின்னா தேங்காய் இருந்தால் தேங்காய், அதில் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை இது 3த்தையும் அரைச்சி ஊற்றினீங்கனாலும் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு பீஸ் வெல்லம் போட்டிருக்கோம். போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு அது நல்லா கொதித்ததும் காரக்குழம்பு ரெடி, புளிக்குழம்பு.